இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷலாக ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ். எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி கைஸ். அப்புறம் நம்ம இது ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் போடுறது லோட் ஆயிடுச்சு கைஸ். தீபாவளி பட்டாசுலாம் கரெக்டாக வைங்க, பார்த்து வெடிங்க, கையில் தூக்கி போடாதீங்க, ஒரு பேப்பர் வச்சு இதுக்கு பண்ணுங்கள். சரி கைஸ், இப்போ நம்ம கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். அதாவது ரொம்ப நாள் கழிச்சு நான் ஃப்ரீ ஃபயர் சிஎஸ் தான் கூட வரேன். சிஎஸ்ல கோல்டில் இருக்கேன், ஹீரோயிக்கில் இருந்தவங்க இப்போ கோல்டு வந்துட்டான். யான் சொல்லுங்க கைஸ். ஏன்னா இந்த மேட்ச் பண்ணலாம். இமோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கேரக்டரு போதும். நான் ஊக்காங்க இருக்கலாம் தான் பார்த்தேன். சரி பரவாயில்ல. இப்போ நம்ம கேம் பிளேக்குள்ளே வரோம். இதாகனா அந்த லெவல் வந்துட்டு 3 தான் கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த 2 பேரும் அங்கே போனாலும் மண்டையில் குடிக்க. இப்போ இன்னும் 2 செகண்ட்ஸ். இப்போ கன்று கொடுப்பாங்க, கன்று வாங்குற மாதிரி கொடுப்பாங்க. நமக்கு ஆகணும் இந்த கன் தாங்க, ஷார்ட் கன் தான். ஷார்ட் கன் தாங்க பவரு, ஷார்ட் கன் தாங்க பவரு. உண்மையுமே தாங்க சொல்கிறேன், ஷார்ட் கன் தான் பவரு. அதுவும் ஒரு ஹாட் மேப் தான், ஆனால் ஷார்ட் கன் தாங்க தெரியுது. இந்த மேப் நான் இது செகண்ட் டைம் விளையாடுது, அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் அளவுக்கு விளாண்டதில்லை, பார்த்துட்டு நினைக்கிறேன். எனிமியாக ஸ்பாட்டட். பார்த்துட்டு வெளியே டவுனுங்க. யாரா நீ ஃபினிஷிங் பண்ணுற சார்? நீ சொல்ல. ஓ, இங்கே இருக்கிறவங்களும் ரொம்ப மாசாலாருங்க. ஒருத்தவங்க கொண்டனால கொஞ்சம் எவ்வளோ ஷர்ட் கணக்கு MP3 வாங்கலாமா? இல்லை EC8 வாங்குறாங்க. இதுதான் இது பார்த்துருங்க. MP40 வாங்கணும். அடுத்த இதில் இங்கேருந்து நான் ஓடி போகணும். டவருக்கு மேலே போயிட்டா முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே போனால் தான் இந்த ஸ்னேப்பர்னால் இதுன்னு காட்ட முடியும். இதில் இங்கே வந்தாச்சு. எங்கே இருக்காங்க? இந்த சைடு, அந்த சைடு. தான் பார்த்துட்டு இங்கே இருக்காங்க. இங்கே போங்க. இல்லு முள்ளு பாய் ஏவண்டாயோ. ஓடுற க்ளோஸ் ரேஞ்சில் நின்று ஒரு டெக்டோன். அவனுக்கு 2 டெக்டோன் ஆச்சு. நான் ஸ்னீப் பண்ணிக்கோங்க. முடிச்சது கைஸ். ஒத்தால் தாங்க கொண்டோம், அதுக்குள்ளே முடிச்சுட்டாங்க. சூப்பர் மாஸ்டா. இந்த மேட்ச் நம்ம இந்த கைஸ் அதே மாதிரி தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? UMP தேவைதான் போயிடும். நம்ம 200 கொடுத்து வாங்கிக்கொள்ள. ஸோ மேலே போயிடும். இது நான் நிறைய டைம் இந்த மேப் விளாண்டுருக்கேன். இப்போ கைஸ் பார்த்துட்டு ஓடுற இங்கே தான் வருவாங்க. ஸ்னேப் பண்ணி முடிச்சலாமா? பார்த்துட்டு கைஸ். ஐயோ ஃப்ளாவ். யார் கைஸ் எங்கள் டீம்மேட் ரொம்ப நல்லா விளாட்றாங்க. டீம்மேட்ஸ் இந்த ஆரோ மார்க் வந்து போதும் கைஸ்.
கீழே தான் இருக்கான். வச்சு மேலே போய் பார்க்கலாம். முடிச்சிட்டாங்க காய்ஸ், முடிச்சிட்டாங்க. இந்த மேட்ச்சில் நம்ம விஐபி வர சான்ஸ் இல்லை. இப்போ இதை வாங்கினேன்னா வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு டில் வரும் பாருங்க. இப்போ இது ஒரு ஸ்னீப்பரு மாசாக இருக்கும். நம்ம G18 வாங்கியிருக்கலாம்ல, ஒரு செம்ம சவுண்டை போடுங்க டப்புன்னு. லெவல் 2 நம்ம வச்சுருக்கோம் ரன்னிங் ஷூஸுக்கு. யூஸ் பண்ண ஓடுறா மேலே ஓடிட்டு முடிச்சா கைஸ். முட்டையில் படிச்சா சீரா போய் முட்டையில் படித்தா செம. பார்த்தாச்சு. Thanks. Help me. ஈஸி கேம் தான். 0-4 செம்மையாக ஜெயிச்சிருக்கோம். பேக் டு லாபி. சரி, இப்போ நம்ம பிரம்மோட விளாண்டு ரொம்ப நேரம் ஆகும். தெரியும், அந்த காசினா அவன் தான் வந்திருப்பான். சில்வர் 3லேருந்து சில்வர் கோல்டுக்கு போய்க்கோங்க காய்ஸ். 3 ஸ்டார் கிடச்சி செமையாக விளாண்டுருக்கோம் காய்ஸ். கோல்டு போயாச்சு. கோல்டு காய்ஸ். இப்போ நம்ம இந்த கோல்டு ரேங்க் பார்க்கவுடனே இதோட ஒரு லோன் ஆஃப் மேட்ச் மட்டும் போட்டலாம். இப்போ இந்த லோன் ஆஃப் மேட்ச்சுக்கு அப்புறம் கேம் மட்டும் 5 பாயிண்டில் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அந்த ஹீரோய்க்கெல்லாம் போய் விளாண்டுருக்குன்னா என்ன மேட்ச் அளவுக்கு விளாண்டதில்லை ஹீரோய்க்கில். இப்படி தப்பு பண்ணிட்டேன் கைஸ், கேரக்டர் மட்டும் வந்துட்டேன். சரி, உங்க லோன் ஆஃப் தாரு ஸ்டெப்னு நம்ம பண்ணி இது நம்ம வழக்கம் போல் எடுக்கிறது. இதை வச்சு ஹெட்செட் வச்சு தெரியல. ஓடு பார்த்துட்டு ஏன் தம்பி வெளியே வரணும். சீனாஜி இதே வச்சுக்கலாம். அப்படியோ ஏஜி நம்ம ஹெல்ப் பண்ணிச்சு கைஸ். இந்த டைம் பண்ணுற தப்பு உணர்த்தி போட்டாச்சு ஒரு நேரத்தில். முடிஞ்சிச்சு. அமௌண்ட் இருக்கான்னு கேட்பாங்க. அமௌண்ட் இருக்குதான், எதுக்கு போட்டேன். ஈஸியாக முடிச்சிடலாம் வயசு. ஆனால் இதுன்னு இந்த ஏஜ் இல்லைம்மா. டெசர்ட் ஈகிள் மட்டும் எடுத்தால் எனக்கு வரவே வராது. வந்துட்டேன் சொல்லி வாய் மூலவே எடுத்துட்டான். சரி, இங்கே வந்துட்டா போதல வந்துட்டா பண்ணிடலாம். அதுதான் வயசு எடுத்துருக்கோம். மேலே வரோம். இருங்க கைஸ், ஒரு நிமிஷம். கொஞ்சம் டெக்னிக்கல் டிஃபிகல்ட். அதெல்லாம் கைஸ் ஹெட்ஷாட்டு. ஒன் டாப்னா நம்ம கிங்கு கைஸ். ஒன் டாப் இப்படி பறந்து நம்ம விட்ட போதும். கரெக்டாக மண்டலி எம் பண்ணி விட்ட போதும் கைஸ். ரவுண்ட் 4 ஜெயிச்சா ஈஸி தான். அடுத்த ரவுண்டு இதே டெசர்ட் ஈகிள் தான்.
ஈஸியாக அடிச்சிடலாம். அடி பொலி பண்ணிடணும். ஹெட்ஷாட்டுக்கு சுயோ செமையா ஹெட்ஷாட் அடிக்கிறவங்க ஹெட்ஷாட் கிங்கு. இப்போ எங்கள் அண்ணன் வந்து இந்த லவ்லி பஸ் இப்போ நம்ம கடைசியில் வந்துட்டான். நீங்கள் MP4 P90 இதை ஜெயிச்சா இந்த வீடியோ முடிச்சிடும். சூப்பராக இருக்கும். 2080 புல்லட்ஸ் இப்போ செமையாக இருக்க போகுது இந்த இது. இப்போ நான் ஜெயிச்சேன்னா முடிச்சு விட்டீங்க தான். 0ல் வின் ஆகிறோம். அதுவும் ஒரு நல்ல பிளேயருக்குள்ள. நல்ல பிளேயர்னால் நல்லா தான் இருக்கான், நல்லா தான் விளாட்றான். அங்கே பாருங்க குரோர்பதி மாதிரி அங்கே போயிட்டுருக்கான். இறானே மூடிக்கிறேன். சோழி முடிக்கிறேன்னா முடிச்சிட்டேன் கைஸ். 0-8 முடிச்சிருக்கேன். சரி கைஸ், இதோட நம்ம கேம் பிளேவே முடிச்சிடலாம். அப்புறம் நம்ம வழக்கம் போல் இந்த கேம் பிளே இதோட 11 மினிட்ஸ் ஆயிருக்கு. அடுத்த முடிச்சிடலாம். பாய் மக்களே. தீபாவளி ஹாப்பி தீபாவளி அகெயின். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.